தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் வேண்டுகோளுக்கு இதுவரையில் எந்தவித அதிகாரப்பூர்வமான பதிலையும் அளிக்காமல் திட்டமிட்டபடி கத்தி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியிடும் என்பதை குறித்தும், அதேபோல் புலிப்பார்வை என்கிற படத்தை ஏற்கனவே நாங்கள் ஆட்சேபம் தெரிவித்திருந்தோம். அந்த காட்சிகளை நீக்கி தற்போது கூட்டமைப்புக்கு மாலை 6 மணிக்கு பிரசாத் திரையரங்கில் படத்தை போட்டு காட்டுவதாக தயாரிப்பாளரும் இயக்குனரும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த படத்தை பார்த்துவிட்டு கருத்து சொல்வதாக இருக்கிறோம். மேலும் கத்தி படத்தை சம்பந்தமாக அந்த திரைப்படம் திட்டமிட்டபடி தீபாவளிக்கு வெளிவரும் என்கிற செய்தியை ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் பார்த்த காரணத்தினால் அந்த திரையரங்குகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம், சென்னை திரையரங்கு உரிமையாளர் சங்கம் 2 சங்கத்தினுடைய நிர்வாகிகளிடத்திலும் இந்த படத்தை தயவுசெய்து வெளியிடாதீர்கள், இது இனப்படுகொலையாளன் ராஜபக்சேவினுடைய ரத்தம் தோய்ந்த கைகளினால் தயாரிக்கப்பட்டிருக்கிற படம், அதனுடைய அண்ணன் மகன், தன்னுடைய மகன், அவருடைய தம்பிகள், அவர்கள் பங்குதாரர்களாக இருக்கின்ற நிறுவனம் என்கிற ஆவணத்தையும் அவர்களுக்கு தந்து தயவுசெய்து இந்த படம் தமிழ்நாட்டில் தங்கள் திரையரங்குகளில் வெளியிட வேண்டாம் என்று வேண்டுகோள் வைக்கியிருக்கிறோம். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும், தமிழர் அமைப்புகளும், மாணவர் இயக்கங்களும், பெரியார் இயக்கங்களையும், தமிழ்தேச அமைப்புகளும் அவரவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் அங்கங்கு செல்வாக்கு இருக்கிற கட்சிகள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற திரையரங்கு உரிமையாளர்களிடத்திலும் திரையரங்கு மேலாளர்களிடத்திலும் இந்த திரைப்படத்தை விநியோகம் செய்கிற விநியோகஸ்தரிடமும் அந்தந்த கட்சிகளின் சார்பாக, அமைப்புகளின் சார்பாக கடிதம் தந்து இந்த தமிழினத்திற்கு எதிரான இந்த ராஜபக்சேவினுடைய திட்டமிட்ட சதிக்கு நீங்கள் உடந்தையாக வேண்டாம், தமிழர்களை குழப்புகின்ற, தமிழர்களுக்குள்ளாவே மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கின்ற கும்பலுக்கு இடமளிக்க வேண்டாம், தயவு செய்து நீங்கள் இந்த படங்களை தங்கள் திரையரங்கில் வெளியிட வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வைக்கிறோம், ஏற்கனவே வைத்திருக்கிறோம். அதான் மீறி அதுதான் சொல்லியிருக்கேன், பதிலே சொல்லியிருக்கேன். எங்கள் கூட்டமைப்பு சார்பாக போய் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த திரையரங்கு உரிமையாளர்களுடைய கூட்டமைப்புக்கு வேண்டுகோள் வைக்க போகிறோம். சென்னையில் இருக்கிற திரையரங்கு உரிமையாளர் அபிராமி ராமநாதன் போன்றவர்களுக்கும், நம்முடைய அந்த சக்கர் ஹோட்டல் முதலாளியாக இருக்கிற திரு பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க கூட்டமைப்பு தலைவராக இருக்கிறார், அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம். இருவருக்கும் ஏற்கனவே நாங்கள் மாணவர் அமைப்பின் சார்பாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் எதிர்ப்பை அவர்களோடு பதிவு செய்திருக்கிறோம். அவர்கள் இன்று கூட்டமைப்பினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு சந்திப்பதற்கு எப்போதும் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இப்போ கூட்டமைப்பின் சார்பாக சென்று அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சந்தித்து எங்களுடைய முறையீடை நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எங்களுடைய உணர்வுகளுக்கு, தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். லைக்கா நிறுவனம் அதான் முழுக்க அது தவறு. நீங்கள் எந்த பத்திரிக்கை தந்தியா? நீங்கள் தந்தியில் போய் திரும்ப போட்டு பாருங்கள். அவன் பேட்டி கொடுத்துருக்குறான், இலங்கையினுடைய ஏர்வேஸுக்கும் எனக்கும் வர்த்தக தொடர்பு இருக்கிறது என்பதை அவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறான். மேலோட்டமாக இது தமிழ்நாட்டில் சில பத்திரிகைகள், ஊடகங்கள் வெளியிட்டுடைய வெளிப்பாடு தான் அந்த செய்தியை பிரகாரப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த வளர்ச்சி இதே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது உண்மையாக ஒத்துக்கிட்டு இருக்கிறான். ஆம், எனக்கும் இலங்கை ஏர்வேஸுக்கும் சம்பந்தம் இருக்குது, வர்த்தக தொடர்பு இருக்குன்ற இது ஒன்றே போதும் சாட்சி. ஆக தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்கிற தமிழக ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் ஆதரவு வெளியிட்ட அந்த தீர்மானத்துக்கு எதிராக இருக்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஆக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க தமிழக ஊடகங்களையும் தமிழக பத்திரிகைகளையும் அவர் முயற்சித்திருக்கிறார். ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் அவனுடைய கேள்வி எழுப்பி அவர்கள் வாயாலே அந்த உண்மையை வெளிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அந்த ஊடக நண்பர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் தான் உண்மையை ஒத்துக்கொண்ட பிறகு அவனே நான் அந்த குற்றவாளி தான் அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டான். நான் இனப்படுகொலையாளனோட வர்த்தக தொடர்பில் இருக்கிறேன்னு அவனே ஒத்துக்கிட்டான். அப்போ ரெண்டாவது அவன் இருக்கிறான் என்பதற்கான எல்லா ஆவணங்களும் எல்லா இணையதளத்திலும் இருக்குது. ஆக அந்த இணையதளங்கள் முகவரியெல்லாம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் இணையதளங்களில் போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போய் சொல்ல போகிறோம். அவனுக்கான உறவு இருக்கிறது, அவன் வாயாலே ஒத்துக்கொண்டிருக்கிறான். ஆதலால் சட்டமன்ற தீர்மானத்தையும் தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கும் புறக்கணித்து நீங்கள் வெளியிடுறது என்பது ஏற்புடையதல்ல. சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? ஆமாம் சார், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைப்பும் ஒன்றா சேர்ந்து தமிழ்ன்ற ஒரு உணர்வோடு செயல்படுறாங்க. அப்போது ஏஆர் முருகதாசன் விஜய் வந்து தமிழ் இல்லையா? அவங்க ஒத்து வரணும்ல. இல்லை, அவங்க ஒத்து வரணும்னு கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கள். அதனால இல்லை அவங்க
விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் துடியா துடிச்சிட்டு இருக்காரு. தமிழ் மக்களை விரோதம் பண்ணி அவர் அரசியல் வந்து என்ன பண்ண முடியும்? இல்லை, இது வரைக்கும் கூட்டமைப்பினுடைய வேண்டுகோளுக்கு விளக்கம் கூட தராம ஆணவமா பேசியிருக்கான். பாடல் வெளியிட்டது நான் அப்படித்தான் வந்தேன், எனக்கு வெறும் 2 நாள் வருமானம் சொல்றான். லைக்கா நிறுவனம் வெளியிடாம இந்தியா பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்றோம். அப்படி பொருளாதார தடை விதிச்சா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையில் போய் வியாபாரம் செய்கிற தமிழர்கள் இருக்காங்க, அவங்க பாதிக்க தான் செய்வாங்க. அதுக்காக பார்க்க முடியாது. முக்கியமாக இப்போ வந்து ஆளும் அதிமுகவுடைய ஆதரவு தனியார் தொலைக்காட்சியில் பணத்தை வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க பொய்யான தகவல். ஜெயா தொலைக்காட்சி நிர்வாகத்துடன் நாங்கள் பேசிட்டோம். அவர்கள் நாங்கள் இந்த படத்தை வாங்கவில்லை, இது எங்களை இதில் அவர்கள் தேவையில்லாத கொண்டு வந்து சேர்த்துக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க பொய்யாக வதந்தியாக அவர்களால் கிளப்பிவிடப்பட்ட செய்தி. எந்தவித ஒப்பந்தமும் ஏற்படவில்லை. அவர்கள் வாங்கியதாக அவருடைய இணையதளங்களையோ அவருடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுடைய எந்த விதமாக அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிடவில்லை. அது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டை பெறுவதற்காக அவர்கள் கையாண்ட ஒரு ராஜதந்திரமான ஒரு பொய்யான ஒரு நடவடிக்கை. லைக்கான் தயாரிப்பு நிறுவனம் அதை இனப்படுகொலை செஞ்ச ராஜபக்சனுடைய முதலீட்டில் அந்த படத்தை எடுத்த காரணத்தினால லைக்கான்ற பெயரில் அந்த படம் விஜயே சொந்தமாக இந்த படத்தை வாங்கி வெளியிட்டோம். நாங்கள் எதிர்க்கல, ஏன்னா அதில் தமிழர்களுக்கான கருத்தியல் அதில் கிடையாது, அது எங்களுக்கு தெரிஞ்ச வரையில். ஆனால் விஜய் சொந்தமாக அந்த படத்தை வெளியிட்டோம். இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நலிந்து நொந்து போய் கிடக்குறாங்க. இவர் தான் அவங்க பத்திரிகையாளர் மத்தியில் தென்னாட்டில் சொன்னார், என்னுடைய 2 நாள் வருமானம் சொல்லி அந்த நலிந்து போயிருக்கிற ஒரு தமிழ்நாட்டினுடைய திரைப்பட நிறுவனத்துக்கு ஆண்டாண்டு காலமாக நல்ல திரைப்படங்களை தயாரித்து நொலிந்து போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பசியும் பட்டியலாக எத்தனையோ திரைக்கலைஞர்கள் திரைப்படத்துறையில் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த படத்தை எடுத்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு லைக்கா நிறுவனம் அனுமதிக்க சொல்லுங்கள், நாங்கள் அனுமதிக்கிறோம். அவர் தானே சொல்கிறார் எங்களுடைய 2 நாள் வருமானம் அப்படின்னு. மீறி திரையிட்டால் அங்கே இங்கே இருக்கிற அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி படத்தில் பேச்சுரிமை இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு எதிராக இருக்குது, பேச்சுரிமை கிடையாது. எது வாங்க திரைப்பட உலகம் உட்காருங்க. திரைப்பட உலகத்தினுடைய சப்போர்ட்டை நாங்கள் கேட்டிருக்கிறோம். திரையுலகத்தில் இருக்கிற சில உணர்வாளர்கள் அவங்களுடைய கருத்தை ஒத்த கருத்து அவங்க இதில் வந்து நீங்கள் எடுத்து கோரிக்கை நியாயமானது கோரிக்கை அப்படின்னு எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படி ஏற்பட்ட அரசியல் சூழ்ச்சி படம் வரலையே. இல்லை ஒரு கத்தி படத்துக்காகவே எங்களுடைய நேரத்தை செலவழிக்க முடியாது. 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி இன்னைக்கு 50,000த்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்களை தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத சாதி அமைப்புகள், மத அமைப்புகள், கட்சி அமைப்புகள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து பண்ணணும். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூழல் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் 5 நாளா. அப்போ ஒரே நாள் விடிஞ்சேந்தா போது போனால் கத்தி படத்தை குறித்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட அஜெண்டாக்கள் இருக்கிறது. இல்லைங்க, அன்னைக்கு படம் ஒரு நிமிஷம், அன்னைக்கு வந்து பாடல் கேசட் வெளியிட்டா அன்னைக்கு எதிர்ப்பு பதிவு பண்ணோம். இப்போ படத்தை வெளியிடுவோம்னு அறிவிச்சிருக்கிறோம். இப்போ 1 கூடி முடிவெடுக்க போறோம். இன்னைக்கு இதுல இல்லை வெளியிடும் போது திரையரங்கு முன்னாடி கூடிய எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய எதிர்ப்பு ஜனநாயக ரீதியாக பதிவு பண்ணுவோம். இவ்வளோதான். எங்களுக்கு என்ன நீங்கள் என்ன பத்திரிகையாளங்க வரைக்கும் எல்லாரும் கேட்கறத பார்த்தா கத்தி எடுத்துட்டு போய் கத்தி ஏற சண்டை போடுறதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது எங்களுடைய வேலை இல்லை. எங்களுடைய எதிர்ப்பை இங்க இருக்கிற தலைவர்கள் அனைவரும் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வோம். போய் நீங்களே என்ன சொல்லுவீங்க, உங்களெல்லாம் அரசியல் கட்சி நடத்துறீங்க, திரு தமிழ் தேசிய அமைப்புகள் பெரியார் இயக்கங்கள், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, போய் ஏறிங்க கத்தின்னு சொல்றீங்களா நீங்க, அதனால கத்திலே இருக்கிறீங்களா நீங்க. அதனால எங்களுக்கு 1000 வேலைகள் தமிழ் சமூகம் எதிர்நோக்கி பல்லாயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து அங்கே சிங்களம் வந்து வேற மாநில பிரச்சனையை முன்வைத்திருக்கிறான். இன்னைக்கு தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அங்கே நாய்க்கு சமம்னு பேசியிருக்கிறாங்க. அந்த கூட்டமைப்பு முதலமைச்சரை பத்திரிகை செய்தி வந்திருக்கு இப்போ உடனே. அதனால் இதை எடுத்து நாங்கள் அடுத்து அறிக்கை கொடுக்க வேண்டியதாக இருக்குது, போராட வேண்டியதாக இருக்குது. சுப்பிரமணிய சாமி வந்து இந்த புலிகள்லாம் எங்கே இருக்கிறீங்க? கண்டிப்பா இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பை பதிவு பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு இதே சில பத்திரிகைகள் இந்த அமைப்பை சீர்குலைப்பதற்காக, இந்த அமைப்பினுடைய ஒற்றுமையை வீணாப்பதற்காக இவர்கள் எல்லாம் வந்து நாளைக்கு விஜய் கிட்ட சரியாயிட்டாங்க, கத்தி நிறுவனத்தோட சமரசம் ஆயிட்டாங்க, லைக்கா கிட்ட பொட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு சில கொச்சிப்படுத்துகிற கேவலமான ஈனப்புத்தி உள்ள ஒரு சில இருக்கிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டுதான் இதில் நிதானமாக எங்களுடைய படி ஒவ்வொன்றையும் நாங்கள் நிதானம் எடுத்து வைக்கிறோம். அதனால கண்டிப்பாக தமிழர் நலனுக்காக, தமிழக மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக, உலக தமிழர்களின் உரிமைகளுக்காக தமிழர் வாழ்வுரிமை தேவையான நேரங்களில் கூடும், தேவையான நேரங்களில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம். அது வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய கருத்து தான் எங்கள் கருத்து.
தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகள் ஆதரவோடு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். ராஜபக்சேவே இங்கே இருக்கிற இந்திய அரசோ இல்லை உலகத்தில் இருக்கிற மூன்றாம் தர நாடுகளோ ஈழம் வேண்டுமா வேண்டாம் என்பதை அவர்கள் தீர்மானிக்கக்கூடாது. ஈழத்தில் வாழ்கின்ற எமது உறவுகளும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது உறவுகளும் பொது வாக்கெடுப்பின் மூலமாக ஐநாவின் மேற்பார்வையில் ஒரு பொது வாக்கெடுப்பு உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஈழத்தமிழர்களிடத்திலும் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அங்கு தனி ஈழம் அமைகிறதா இல்லை அவர்கள் விரும்பவில்லை என்று அந்த மக்கள் தீர்மானிக்கின்றனர். ராஜபக்சே யார் தீர்மானிப்பது? தமிழர்கள் அங்கு ஒரு தாயகம், தமிழ் தாயகம் இருந்த பகுதி, தமிழம் ஆட்சி செய்த மண், அது எங்களுடைய பூர்வீக இடம். அந்த இடத்தில் நாங்கள் ஈழம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்வதுதான் இன்றைக்கு அத்துமீறல், அநியாயம், அக்கிரமம். அதற்காக தான் போர் நடத்திய மக்களை கொன்று ஒழித்திருக்கிறான். அவன் அப்படிதான் சொல்லுவான். ஆனால் இந்தியாவும் ஐநாவும் உலகமும் தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன வேண்டுகோள் வைத்திருக்கிறது? பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று. அந்த பொதுவாக்கின் அடிப்படையில் தமிழீழ மக்களும் புலம்பெயர்ந்த மக்களும் எந்த தீர்வை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.